நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. எஸ், சொன்ன மாதிரியே 2 நாள் கழித்து 2வது எபிசோடுக்காக திரும்பவும் இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னுடைய சைல்டுஹுட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் குழந்தைத்தனமாக, எந்த நாலேஜும் இல்லாமல் ஆக்சுவலாக அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்ன பிடிச்சதோ அதை பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த மூமெண்ட்டு. அப்போ நடந்த சில ஃபன்னியான இன்சிடெண்ட்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கேன். சரியாக சொல்லணுன்னா, இந்த மெட்ராஸ் சென்ட்ரல் அண்டு ஜம்கட்ஸ் இந்த 2 யூடியூப் சேனல் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கவங்க யார் யார் ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு தெரில, ஃபாலோ பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். அது 2ம் பீக்கில் இருந்த மூமெண்ட்டு ஸ்டார்டிங் டைமில். அப்போ தான் நானும் என் ஃப்ரெண்டும் இந்த யூடியூப் சேனல் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கப்போ, நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்க, அவனும் சரி ஓகே, ஒரு கூகுள் இமெயில் ஐடி இருந்தால் கூட ஓப்பன் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்ல 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணோம். ஆக்சுவலாக அது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்கிட்டேருந்து பர்சனலாக வேறு ஒரு ரீசன் இருக்குது. அதை வேணும்னா வர எபிசோடில் அப்படியே ஆட் பண்ணி சொல்லிட்டு வரேன். என்ன பெருசாக பார்ட் 2க்கு லீடு கொடுக்குற மாதிரிலாம் நினச்சிக்கானா சொல்லுவேன். அப்புறமா வேறு ஒரு எபிசோடுக்கு தேவைப்படும், மொத்தத்தையும் எல்லாம் இதிலே கொண்டு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் ஆரம்பித்த டைம்லேருந்து எங்கள் கூட நான் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணப்போ என் கூட இருந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் பேர் ஜித்து. அதுக்கப்புறமா இன்னும் கூட 2 பேர் வாலண்டரியாராக நாங்களே சேர்த்துக்கிட்டோம். சரி வாங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அவனுங்க 2 பேரும் கூட என் கிளாஸ்மேட் தான். நாங்கள் மொத்தம் 4 பேர். எங்களுக்கு பயம் என்னன்னே தெரியாதுங்கிற மாதிரி லீடாக நாங்கள் அப்போ தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னும் சில பேரை ஜித்து கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்குலாம் அப்பப்போ இந்த சைடு ரோல் மாதிரி கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் சேனலோடைய வீடியோஸ்லாம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் இந்த ஹை பட்ஜெட் லோ பட்ஜெட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, இது அதுக்கும் கீழே நோ பட்ஜெட். அதாவது எங்களை நம்பி யாரும் காசு கொடுக்க மாட்டான், எங்ககிட்டயும் காசு இருக்காது. அதனால் எங்ககிட்ட இருக்க ஒரே சோர்ஸ் என்னன்னா என் வீடு தான். என் வீட்டில் எப்பயும் நான் தனியாக தான் இருப்பேன். அவங்களையும் எப்பப்போலாம் போர் அடிக்குதோ அப்போ கூப்பிட்டுப்பேன். வீடியோ எடுக்கணுன்னா எங்கள் வீட்டிலே தான் ஃபுல்லாக எடுக்க முடியும். எங்கள் மேக்கிங்லாம் வேறு லெவலில் இருக்கும்னு நினச்சிட்டு ஆக்சுவலாக அப்போ நாங்களே சில சில்லியான விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு டாக்டரும் ஒரு பேஷண்ட்டும் பேசுகிற மாதிரி ஒரு சீன். எங்கள் வீட்டில் ஹாலில் ஒரு டேபிள் இருக்கும், பின்னாடி சைடு டிவி ஃப்ரிட்ஜெலாம் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் எப்பட்றா கிளினிக்கில் ஃப்ரிட்ஜு டிவிலாம் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்காக ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்கவே, எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா என்ன பண்ணேன், அந்த டேபிளுக்கு பின்னாடி ஜன்னல் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல மொத்தம் 2 ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிக்கோங்க. ப்ளூ கலர் ஸ்க்ரீன் போட்டிருந்தா டாக்டரு, ரெட் கலர் ஸ்க்ரீன் போட்டிருந்தா பேஷண்ட்டுங்கிறத மாதிரி. அதுவும் ஒரே ஸ்லெட்ஜாக தான் எடுத்து வச்சுருந்தோம்னா கிடையாது. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னல, சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணாருன்னு, அவருக்கு எடிட் பண்ண தெரியாது தனித்தனியாக நடுவில். இன்னும் சொல்ல போனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன வேணுமோ அதை அவருக்கு கரெக்டாக ஷூட் பண்ணி கொடுத்தாதான் அவர் இன்ட்ரோக்கும் ஒரு தம்ப்நெயிலு, எண்டில் தேங்க்ஸ் கார்டு, இதை மட்டும்தான் அவன் ஆட் பண்ணுவான். மீதி எல்லாத்தையும் ஜஸ்ட்டு அதில் கட் காப்பி பேஸ்ட் மட்டும்தான் அவனுக்கு பண்ணி வைக்க தெரியும். அதை வச்சுக்கிட்டு தான் என் கிரெடிட்ஸில் எடிட்டர்னு சொல்லி அவனே பேர் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். நான் பண்ணுறது மட்டும் பெரிய டேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான், ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டதுக்கு. சரி நானும் விட்டுட்டேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்கெல்லாம் இதை விட்டால் கூட அவங்களுக்கு வெளியே போய் நல்லா கேம்ஸ் விளாடுவாங்க. எனக்கு சுத்தமாக எந்த அவுட்டோர் கேமும் விளாட வராது. இன்டோர் மட்டும் அப்படியே பிடுங்கிடுவியா அப்படின்னு கேட்டால் அதுவும் எனக்கு விளாட வராது. அதனால மோஸ்ட்டாக யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. நானும் பெருசாக வெளியே போக மாட்டேன். இந்த இங்கிலீஷ்லலாம் கூட ஏதோ ஒரு வேர்டு சொல்லுவாங்களே, இன்ட்ரோவர்ட்டு. நான் பயங்கரமான இன்ட்ரோவர்ட்டுங்கிறதுனால பசங்க யாரும் அவ்வளோவா சேர மாட்டாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்டு மட்டும் எப்படியோ சேர்ந்துக்கிட்டான். இப்படி சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா வந்த உடனே மீதி பேரும் என் கூட வந்துக்கிட்டாங்க. அதுவும் நான் சொல்கிறத கேட்டு, நான் எழுதி கொடுக்குற டைலாக், நான் சொல்கிற ஸ்கிரிப்டை கேட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஆட் பண்ணுறாங்கன்றப்போ செம்ம மூமெண்ட் அதெல்லாம் அந்த டைமில். ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லோரும் கொஞ்சம் டச்சு விட ஆரம்பித்து, அப்புறம் யாரும் வரல. கேட்டால் எல்லோரும் கலாய்க்கிறானுங்க வீடியோஸ் பார்த்து. ஸ்டார்டிங்கில் பரவாயில்ல, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னானுங்க. அப்புறம் போக போக அந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி வச்சு ஆளுக்கு போட்டு வெறுப்பேற்றுறானுங்க அப்படின்னு சொன்னதுனால
நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் கூட இப்போ யூடியூப்பில் இருக்காது. அதனால தான் நேம்லாம் கூட எதுவும் சொன்னால் உடனே போய் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க, எங்கடா இல்லைன்னு கேட்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால தான். அந்த வீடியோலாம் வந்து அப்போவே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்களுக்குள்ளேயே நிறைய ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிடுச்சுங்கிறதுனால அந்த 3 பேரும் என்கிட்ட வந்து வீடியோஸ் மொத்தமும் டெலீட் பண்ணிடுறா, நான் இதோட நிறுத்திக்கலான்னு சொன்னதுனால அன்றைக்கி டெலீட் பண்ணிட்டு போனது தான். அதோட அந்த மொத்த கதையும் முடிஞ்சுது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் யூடியூப் சேனலில் வீடியோஸ் எடுக்கிறதுக்காகவே தனியாக நானும் என் ஃப்ரெண்டும் காசு சேர்த்து வச்சு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கடன் வாங்கி ஒரு ட்ரைபேட்லாம் வேறு வாங்கியிருந்தோம். ஃபோன் சரியாக ப்ளேஸ் பண்ண முடியல, அங்கங்கே ஆடுதுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால. இப்போ கூட அது எங்ககிட்ட இல்லை, வேறு யாருக்கிட்டேயோ கொடுத்துட்டோம். ஆனால் அதை பற்றிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ மெமரிஸில் நல்ல மெமரிஸில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறது தான். அப்புறம் இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ரொம்ப நாள் கழித்து இப்போ மலையாளத்தில் ஒரு படம் வந்தது, வருஷங்களுக்கு சேஷம்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்த படம் தான், தமிழ் டப்டில் கூட இருக்குது. ஆனால் நான் மலையாளத்தில் தான் பார்த்தேன். சினிமா பற்றி 2 சினிமா லவ்வர்ஸு அவங்க சான்ஸ் தேடி மலையாளிஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது பேஸ் பண்ணி தான் மொத்த கதையுமே இருக்கும். அதில் வேறு 2 ஃப்ரெண்ட்ஸு, அதில் ஒருத்தர் டேரக்டர்ன்ற உடனே எனக்கு வந்து நானும் என்னுடைய அந்த இன்னொரு ஃப்ரெண்டும் ஆரம்பத்தில் சேரன ஆரம்பிக்கிறோன்னு சொன்னோம்ல, அந்த ஞாபகம் எனக்கு பயங்கரமாக ஹிட் ஆச்சு ஒரு மாதிரி. அதனால தான் இப்போ இந்த எபிசோடே கூட ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அப்புறம் இப்போ ரீசண்டாக வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் உனக்கு இப்போது இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் ஒன்று இருக்குது, பார்ட்டிசிபேட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. நீ வரியா, நம்ம ஷூட் பண்ணலாம், முன்னாடி பண்ண மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, அதான் ஜம்கட்ஸ்லாம் மெட்ராஸ் சென்டர்லேயே இப்போ முடிஞ்சிச்சு. ஜம்கட்ஸ் மெட்ராஸ் சென்டர்லாம் இருந்தது, இப்போ இல்லை. அந்த டைமில் ஆரம்பித்த சேனலு, அதுக்கப்புறத்துலேருந்து ரொம்ப வருஷம் கழித்து நான் அவனை இப்போ கூப்பிட்றேன் அப்படிங்கிறப்போ வருவான், எனக்காக பையன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு ஏமாற்றம். ஆக்சுவலாக அவன் வரல. அதான் சொன்னனே, இந்த மாதிரி பழைய வீடியோஸ்லாம் பார்த்தே கலாய்க்கிறாங்க பசங்க, செட் ஆகாதுன்னு யூடியூப்லேருந்தே வீடியோஸை டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால் அதெல்லாம் பார்த்து இப்போ அவனுக்கு அதை பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற உடனே எனக்கு ஒரு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. என்னடா இது, அந்த படத்தில் வர மாதிரி நானும் அவனும் சேர்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் புதுசாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அது வேறு லெவலில் வரும்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த டைமில் இவன் திடீர்னு வரமாட்டேன்ட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மனசே கேட்கல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரி போட்டோம், அது அவன் இஷ்டம், நம்ம அவனை கம்பல் பண்ணக்கூடாது. அந்த டைமில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, வந்தான். இப்போ அவன் வரல, அதுக்கெலாம் நம்ம ஏன் என்னன்னு ஒன்றும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சொல்லுவாங்கள்ல, இப்போது ஒரு விஷயம் வந்து நம்ம ட்ரை பண்ணி நம்ம கிடைக்கல அப்படின்னா இதிலே டிஸ்டர்ப் ஆகாமல் வேறு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி நம்மளுடைய மைண்டை அது பக்கமாக டைவெர்ட் பண்ணணும்னு. அந்த மாதிரி சரி இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினச்சோம், செட் ஆகலை, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்ப தான் ரொம்ப நாளாக ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அது தள்ளி போயிட்டே இருந்தது. ஏன் ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்குது, சிம்பிளாக ரெக்கார்ட் பண்ணி போடுறது தானே அப்படின்னு நினச்சேன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டம்தான். பேசிடலாம் அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணது தான். இப்போ கூட கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸ்டார்டிங் டபுள் அப்பப்போ பாஸ் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் ஐ எம் ஹாப்பி வித் மேக்கிங் த டிலே இஸ் டிலேட். தள்ளி போட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் தள்ளி போயிடுச்சு. இன்றைக்கி அதை ஆரம்பிச்சிட்டேன், அதோடைய 2வது எபிசோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்க போகிறேங்கிற ஒரு தாட் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி கேட்ட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கதை, எனக்கு நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸை வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.